அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா, எழுத்தாளர்களான உங்களுக்கு நன்றியும், எங்களை ஒரு புது முயற்சியை செய்யறதுக்கு உறுதுணையாக நீங்கள் இருந்திருக்கும் ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்யறோம். ஒவ்வொரு பதிப்பகமும் புத்தகங்களை வெளியிடுறது மட்டுமே ஒரு குறையாக வச்சுருந்தாங்க. அதுக்கு சற்று மாற்றாக நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்காக இந்த நன்றியை நாங்கள் இதை தெரிவிச்சுக்கிறோம். இதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக நாங்கள் பண்ண நினச்சது மின்கவியுடைய ஏஐ லேப்ஸுங்கிற ஒரு புதிய சேவையை நாங்கள் இன்றைக்கி தொடங்குறோம். ஒரே செயலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தப்போ ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த ஏஐ லேப். தமிழ் கம்ப்யூட்டிங் சம்மந்தமாக நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றுபட்டு இந்த சேவையை செஞ்சுட்டு வராங்க. அதில் சற்று மாற்றாக வேறு ஏதாவது புதுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது தான் இந்த மின்கவியுடைய ஏஐ லேப்ஸ். இந்த லேப்ஸில் இப்போது நாங்கள் அறிமுகப்படுத்தினது வள்ளுவர் 2.0 அப்படிங்கிற மென்பொருளை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். வள்ளுவர் 2.0 இதில் என்ன புதுசாக இருக்க போகுது? எத்தனையோ மென்பொருட்கள் வள்ளுவர் சார்ந்து திருக்குறள் சார்ந்த மென்பொருட்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வலைதளத்தில் நிறைய இருக்குது. அதிகபட்சம் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சொல்லையோ குறளையோ இல்லை குறள் சார்ந்த அதிகாரத்தையோ கொடுத்தா அந்த குறளை தேடி கொடுக்கும், அல்லது அதனுடைய ஆய்வு நூலை தேடி கொடுக்கும். இதுதான் அந்த மென்பொருட்கள் அதிகபட்சமாக செயல்படும். இப்போ நாங்கள் கட்டமைச்சிருக்க மென்பொருள் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு குறளை தேடி கொடுக்கும், சொல் கொடுத்தா கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த சொல்லுடைய ரிலேட்டட் மீனிங், உதாரணத்துக்கு வங்கி அப்படின்னா அந்த வங்கி பணங்கிற ஒரு விஷயத்தை சார்ந்திருக்கும், பணங்கிறது செல்வங்கிற குறளை சார்ந்திருக்கும். இப்படி ஒரு ட்ரீ பிரான்ச் மாதிரி ஒரு சொல்லுக்கான டெப்த் மீனிங்கை நீங்கள் கொடுத்தாலும் அதனால ரிலேட்டடான குறளையும் குறளுக்கான விளக்கத்தையும் தேடி தரக்கூடிய ஒரு மென்பொருளாக இதை கட்டமைச்சிருக்கிறோம். இதில் இது மட்டும்தான் சிறப்பா அப்படின்னா இல்லை. வள்ளுவர் தீர்ப்பு. ஒரு மனுஷனுக்கு ஒரு கேள்வி எழும்போது அதுக்கான சரியான பதிலை தரக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் வேணுங்கிறது தான் ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு துணையாக இருக்கிறதுக்கு இந்த மென்பொருளில் ஏஐ தீர்ப்புங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். இந்த ஏஐ தீர்ப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய கேள்விகள், உதாரணத்துக்கு கடன் வாங்கலாமா அப்படின்னு நம்ம கேட்டால் ஃபஸ்ட்டு அறிவுரை கொடுக்கும். கடன் வாங்கணுமா வேண்டாமா சூழ்நிலையை கொடுத்து அதுக்கான அறிவுரையை கொடுக்கும். கடன் வாங்கணும் அப்படின்னா அதற்கு சார்ந்த குறளை கொடுக்கும், குறளுக்கான விளக்க உரை கொடுக்கும். அப்படி வாங்கக்கூடாதுனாலும் அதுக்கும் ஒரு குறளும் அதுக்கு சார்ந்த ஒரு விளக்க உரையும் கொடுக்கும். ரெண்டாவது, அறம் பொருள் இன்பம். இந்த கடனை வாங்குறதுனால ஏற்படுற அறம் பொருள் இன்பத்தை சதவீதம் வாரியாக பிரித்து உங்களுக்கு காட்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பங்கிறது அறம் சார்ந்த விஷயத்தை நோக்கி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீங்கள் வாங்குற பொருட்களாகட்டும், செய்கிற செயல்களாகட்டும், அதில் அறங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் உங்களுடைய இன்பம் பர்சன்டேஜ் அதிகமாக காட்டும். இல்லாட்டி பொருள் மட்டும்தான் காமிச்சோம். இதன் மூலம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய கேள்விகளுக்கு அது அறம் சார்ந்த விஷயமா இருக்கா, அவனுடைய செயலில் அறம் இருக்கா இல்லையாங்கிறத தீர்ப்பு தந்து விளக்கிறது தான் இந்த ஏஐ தீர்ப்புங்களுடைய செயல்பாடு. வள்ளுவர் 2.0 இதுவரைக்கும் வள்ளுவருடைய திருக்குறளை ஈரடி வெண்பாவை வெறும் 2 மார்க்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பஸ்லையும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு முக்கியமான அரசு அலுவலகங்களையும் அந்த குறள் இருக்குது, சம்பிரதாயத்துக்காக மட்டுமே இருக்குது. என்னைக்காவது ஒரு நாளாவது அந்த குறளை சார்ந்த விஷயத்தை நம்ம பின்பற்றிருக்கோமா அப்படின்னா கிடையாது. ஒரு மனுஷன் 80 வயசு வரைக்கும் உயிர் வாழ்றானா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஜாதக கட்டங்கள் விளக்கமாக சொல்லுது. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 1330 குறளில் 2026 மனுஷன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு எழுதி வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரிய தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த குறள்களை நிகழ்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு மென்பொருள் தான் இந்த வள்ளுவர் 2.0. இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ், முடிவெடுக்க முடியாத கேள்விகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அறம் சார்ந்த பதில்கள் தான் இந்த வள்ளுவர் 2.0. உதாரணத்துக்கு, ஒரு குடும்பத்தில் தந்தை கெட்டவராகவும் மகன் நல்லவராகவும் இருக்காரு. தந்தை செய்த தவறுகளை மகன் வெளிக்கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிலமா, அதாவது முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்காரு அப்படின்னா, இந்த மென்பொருள் அவருக்கு ஒரு பதிலை கொடுக்கும். ஃபஸ்ட்டு அறிவுரை கொடுக்கும். ரெண்டாவது, குறள் சார்ந்த விளக்கத்தை தரும். தீர்வு, எந்த மாதிரியான முடிவை நீ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான தீர்வு கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த தீர்வை நீ பின்பற்றாமல் போனால் எந்த மாதிரி விளைவுகளை நீ சந்திக்க அப்படிங்கிற எச்சரிக்கையை அது கொடுக்கும். இதன் மூலம் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகளுக்கு, உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த வள்ளுவர் 2.0 ஒரு சிறந்த துணையாக இருந்து உங்களை அளவரிப்படுத்துறது இதன் நோக்கமாக இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மென்பொருள் கட்டமைக்கிறதுக்கு டீப் ரிசர்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. விளையாட்டாக உருவாக்கப்பட்டது தான் இந்த மென்பொருள். ஒரு காமெடி சீனில் பவுனமணியும் பிரபு உட்காந்துட்டு இருப்பாரு, செந்தில் லிப் மூமெண்ட் கொடுத்துட்ருப்பார். காஞ்சி போன பூமி எல்லாம் வக்காத நதியை பார்த்த ஆறுதல் அடையும் சொல்லி லிப் மூமெண்ட் கொடுத்துட்ருப்பார். அவன் சோகத்தில் இருக்க, அவனுக்கு என்ன லிப் மூமெண்ட்னு சொல்லி அந்த காமெடி இருக்கும். அந்த காமெடியிலேருந்து வந்த பாட்டு தான் இந்த மென்பொருள்.
ஒவ்வொரு பெரிய விஷயங்களுக்கும் ரொம்ப பெரிய விஷயம் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப சாதாரணமான விஷயமும் இருக்கலாங்கிறது தான் இந்த மென்பொருளுடைய சிறப்பாகவும் இருந்தது. விளையாட்டாக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒரு உளவியல் பிரச்சனைக்கு அது தீர்வாக இருக்குங்கிறது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இன்னைக்கு இதைய மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம். பயன்படுத்துங்க, பகிருங்க. உங்களுடைய உளவியல் கேள்விகளுக்கு ஒரு தீர்வாக இது இருக்கும். நன்றி.